பாருங்களேன், இது மீன் குழம்பு மாரியே அப்படியே நடிக்குதுல்ல. ஈவன் சாப்பிட்டு பார்த்தா கூட அதே மாரி தாங்க இருந்துச்சு. ஆனா இது மீன் குழம்பு இல்ல. என்னவா இருக்கும்? வெல்கம் யூ ஆல் ஃபார் டி ஃபார் லைஃப் யூடியூப் சேனல். நான் உங்கள் மாரி தினேஷ். மாரிஸ் கிச்சனுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ இந்த சைவ மீன் குழம்பு செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்கேன். ஸோ இதில் என்ன யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, காராமணி, பாசிப்பயிறு, கடலைப்பருப்பு அண்ட் உளுந்து பருப்பு. ஸோ இது எல்லாத்தையுமே 3-4 மணி நேரம் தண்ணியில் ஊற வைங்க. இல்லை ஒரு ஓவர் நைட் ஊற வச்சாலும் ஓகே தான். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா லட்சக்கொட்டைக்கீரை அல்லது லட்சவட்டக்கீரைன்னு சொல்லுவாங்க இதை. இந்த இலைகளை யூஸ் பண்ண போகிறோம். அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா கருவேப்பிலை, ஒரு 20 பல் பூண்டு, 20 பல் சின்ன வெங்காயம், 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், தக்காளி, அப்புறம் வறுக்கிறதுக்கு சீரகம், சோம்பு, வெந்தயம், கடலைப்பருப்பு, குருமிளகு இதெல்லாமே 2 டீஸ்பூன். அடுத்து பார்த்துட்டிங்கன்னா வரமிளகா, கொத்தமல்லி, அப்புறம் ஒரு எலுமிச்சம்பழ சைஸுக்கு புளி, அதை தண்ணியில் நல்லா ஊற வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்ச இந்த பல்சஸ் எல்லாத்தையுமே ஒரு மிக்சியில் நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம செய்கிற அளவில் பார்த்திங்கன்னா 5-6 பேர் தாராளமாக சாப்பிட முடியும். அது போகவும் மீன் வறுவலும் அதில் ட்ரை பண்ணோம், அந்த வீடியோவும் வரப்போகுது. ஸோ நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கனாலே தொடர்ந்து உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும் அடுத்தடுத்த ரெசிபிக்கு. ஸோ இப்போ பார்த்துட்டிங்கன்னா இதுக்கு தேவையான அளவு உப்பும் 1 டீஸ்பூன் சோம்பும் போட்டு இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா சோயா சங்க்ஸ் நான் எடுத்திருக்கேன். இது ஆப்ஷனல் தான், இது இல்லாமலும் நீங்கள் செய்யலாம். பட் இது போட்டு செய்யும்போது இன்னும் கொஞ்சம் எக்ஸாக்டாக அந்த மீனோட டேஸ்ட் உங்களுக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ அதையும் இதே மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி நம்ம இந்த மிக்சிங்கோடு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். ஸோ நமக்கு இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக வரணும் அப்படின்னா நம்ம அரைக்கும்போது தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும் இந்த பல்சஸை. அதே மாதிரி இப்போ இந்த லட்சக்கொட்டை கீரையை பார்த்துட்டிங்கன்னா இந்த காம்பை மட்டும் நம்ம கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஏன்னா அது திக்காக இருக்கிறதுனால வேகாது. ஸோ அதை மட்டும் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிறோம். அந்த டைமில் இலையும் கிளியாமல் பார்த்து கட் பண்ணணும், இது கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம இந்த இலை மேலே ஒரு தின் லேயர் ஆஃப் இந்த அரைச்சி வச்ச பல்சஸை நம்ம அப்ளை பண்ணி அதை ஜஸ்ட்டு ஷவர்மா மாதிரி ரோல் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்பூன் வச்சு அப்ளை பண்ணிக்கலாம். இது ரொம்ப திக்காகாமல் கொஞ்சம் தின்னாக அப்ளை பண்ணுங்கள், அப்போ தான் வேகும். ஸோ இந்த மாதிரி நம்ம ரோல் பண்ணி இதை நம்ம பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு அந்த தண்ணி பாயில் ஆனதுக்கப்புறமா நம்ம எப்பவும் இட்லி அவிக்கிற மாதிரியே அந்த தட்டு மேலே இந்த ரோல்ஸ் எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா அடுக்கி ஒரு 10 to 15 மினிட்ஸ் நீங்கள் மூடி வச்சிங்கன்னா இது ஒரு கலர் சேஞ்ச் ஆகி இது ஒரு ஹாஃப் குக்குடாக வரும். ஒரு அந்த கலர் கொஞ்சம் டார்க் க்ரீனாக மாறி இருக்கும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி வந்த உடனே நீங்கள் எடுத்துக்கலாம். இது ஓரளவுக்கு வெந்தால் போதும், ஏன்னா நம்ம திருப்பி இதை கட் பண்ணி ஆயிலையும் ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ இந்த ஸ்லைசஸ் நம்ம ரொம்ப திக்காகவும் இல்லாமல் தின்னாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு மீடியமாக போடுங்க. ஏன்னா ரொம்ப தின்னாக போட்டுட்டோம் அப்படின்னா இது குழம்புல கரைஞ்சிரும், ரொம்ப திக்காக போட்டால் வேகாது. ஸோ இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸ் ஆஃப் பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஆல்மோஸ்ட் இப்போவே உங்களுக்கு லுக் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா குழம்புக்கு அரைக்கிறதுக்கான மசாலா ரெடி பண்ண போகிறோம். இப்போ ஒரு பேன் வச்சு அதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. கண்டிப்பாக நல்லெண்ணெய் ஊற்றினா தான் டேஸ்ட் நல்லா வரும் அந்த மீன் குழம்புக்கு. எண்ணெய் நல்லா காஞ்ச அப்புறமா நம்ம எடுத்து வச்ச சீரகம், சோம்பு, குருமிளகு, கடலைப்பருப்பு, வெந்தயம் இதெல்லாமே ஒவ்வொரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து கொத்தமல்லி, வரமிளகா இதுவும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ண போகிறோம். கருவேப்பிலை நல்லா வணங்கினதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் ஒரு 10 பல்லும் ஒரு பெரிய வெங்காயமும் மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு 5-10 பல் பூண்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த அரைக்கிறதுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு போட்டுக்கலாம். ஸோ அது கல்லுப்பு நாங்கள் போடுறோம், நீங்கள் கல்லுப்பு, பொடி உப்பு உங்களோட ப்ரிஃபரன்ஸ் படி போட்டுக்கலாம் தேவையான அளவு. ஸோ இது உப்பு போட்டதுக்கப்புறமா நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அடுத்ததாக பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்த போகிறோம். ஸோ மஞ்சத்தூள் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த பூண்டு, வெங்காயம் இதெல்லாமே நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த தக்காளி 3 தக்காளியில் பாதி அளவை நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். மொத்தம் 3 தக்காளி தேவை. அதில் பாதி அளவு அரைக்கிறதுக்கும் பாதி நம்ம குழம்புல டைரெக்டாக தாளித்து போடுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது நல்லா வணங்கினதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுருங்க. இது ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு இதை அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஸோ இது நம்ம அரைச்சி வச்சு
திருப்பி தனியாகவும் நம்ம தாளிக்கிறதுக்கு போடும்போது நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே. ஸோ இப்போ இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் அடுத்து வந்து நம்ம தேங்காயும் சோம்பும் கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்க போகிறோம். தேங்காய் ஒரு சின்ன கப்பு அளவு அண்ட் சோம்பு வந்து ஒரு டீஸ்பூன் போட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இது வந்து குழம்புல லாஸ்ட்டில் ஊற்ற போகிறோம். நம்ம இந்த மீன் குழம்புக்கு ஒரு டேஸ்ட் என்ஹான்சிங் எலிமெண்ட்டாக இதாக இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம அடுப்பில் வாணலி வச்சுக்கலாம். வாணலியில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து குழம்பு நம்ம தாளிக்க போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறமா எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஆல்ரெடி நம்ம அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ண அதே ஸ்பைசஸ் இங்கே ஆட் பண்ணுவோம். பார்த்திங்கன்னா சோம்பு, குருமிளகு, வெந்தயம் இதெல்லாமே ஆட் பண்ணுவோம். சீரகம் மட்டும் ஆட் பண்ண மாட்டோம், அதுவும் வேணாலும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ குருமிளகு, வெந்தயம், சோம்பு இதெல்லாமே ஆட் பண்ணதுக்கப்புறமா வரமிளகா ஒரு 2 மட்டும் கிள்ளி போட்டுக்கோங்க. அடுத்து கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. ஸோ இதெல்லாமே நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம சின்ன வெங்காயம் அது போக கொஞ்சமாக இருக்கிற பெரிய வெங்காயமும் சேர்த்துக்க போகிறோம். ஒரு 10 பல் சின்ன வெங்காயமும் ஒரே ஒரு பெரிய வெங்காயமும் மீடியம் சைஸில் இருக்கிறத திருப்பி சேர்த்துக்க போகிறோம். இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இந்த டைமில் உங்களுக்கு வந்து வெங்காயம் வணங்குற அளவுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு போடுங்க. அடுத்ததாக வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டு நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வணக்கிட்டு அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து ஒரு 10 பல் பூண்டு எடுத்து வச்சுருப்போம். மொத்தம் 20 பல் பூண்டில் ஒரு 10 பல் பூண்டு எடுத்து வச்சுருப்போம். அது போட்டுக்கலாம். அதுவும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த வெங்காயமும் பூண்டும் எந்த அளவுக்கு வணங்குதோ அந்த அளவுக்கு வந்து இந்த குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் தக்காளியை விட இந்த ரெண்டும் வந்து நல்லா வணங்க வச்சுருங்க முதல்லையே. அடுத்ததாக வந்து நம்ம தக்காளி போட்டுக்க போகிறோம். தக்காளியும் போட்டு நல்லா மேஷ் பண்ணுற மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. கொஞ்சம் டைம் எடுக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வணக்கி எடுத்துகிட்டு கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறமா வந்து நம்ம தேவையான அளவு மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம அரைக்கிறதுக்கு வர கொத்தமல்லியும் வர மிளகாவும் சேர்த்துட்டதுனால இதில் உங்களுக்கு தேவையான அளவு பார்த்து காரத்திற்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஆயில் பத்தலைன்னா நடுவில் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் அப்படியே மேஷ் பண்ண மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட், அதாவது நம்ம மசாலாவை வந்து ஊற்ற போகிறோம். அது ஊற்றுனதுக்கப்புறமா நல்லா கலக்கி விட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி ஊற்றின அந்த கிரேவி, அதுக்கப்புறம் இப்போ நம்ம தாளிப்புக்கு போட்ட விஷயம் எல்லாத்துலேயுமே உள்ள அந்த பச்சை வாசம் வந்து கொஞ்சம் வெளியே போகிற அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா ஒரு கலர் சேஞ்ச் இருக்கும். அந்த டைமில் ஒரு தேவையான அளவு தண்ணி ஊற்றி இன்னும் கொஞ்சம் நல்லா பாயில் பண்ணி பபுள் பபுளாக நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா ஒரு ஆரஞ்சிஷ் கலரில் வந்து நிற்கும். ஸோ இந்த ஆரஞ்சு கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம டார்க்கான அந்த மீன் குழம்பு கலருக்கு வர்றதுக்கு புளிக்கரைசல் ஊற்றினோம்னா அந்த கலர் வர ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம ஒரு எலுமிச்சம்பழ சைஸுக்கு புளிக்கரைசல் அந்த மிக்சிங் எடுத்து வச்சுருந்தோம். ஸோ அதை வந்து இப்போ ஊற்றியாச்சு. ஊற்றினதுக்கப்புறமா நல்லா கொதிக்க விடுங்க. அந்த டைமில் கொதிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது தேவையான அளவு உப்பு போட்டு மேட்ச் பண்ணி டெஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்தே போடலாம், ஏன்னா அந்த சைவ மீன் அந்த மிக்சிங் நம்ம வந்து உள்ளே போடும்போது அது கொஞ்சம் உப்பு இழுத்துக்கும். அதனால் ஒரு துளி உப்பு நீங்கள் டேஸ்ட் பார்க்குறப்போ கொஞ்சம் கூடுதலாக இருந்தாலும் பரவாயில்ல. இந்த டைமில் நம்ம இதை நல்லா சிம்மில் வச்சுட்டு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சட்டி வச்சு அதில் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றி நம்ம வேக வச்ச இந்த சைவ மீன் துண்டுகளை வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இதை ஃப்ரை பண்ணாமல் போட்டோன்னா அந்தளவுக்கு டேஸ்ட்டும் வராது, பருப்பு உருண்டை குழம்பு மாதிரி ஆயிரும். அதே மாதிரி அதை வந்து கரைஞ்சும் போயிடும் குழம்புல. அதனால் இதை ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது தான் அந்த மீனோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக வரும். ஸோ இந்த எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் பக்கம் இதை நீங்கள் ஃப்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். எண்ணெய் வந்து அவ்வளோலாம் பிடிக்காது, உள்ளே இழுக்காது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து இந்த பச்சை கலரில் இருக்கிற அவுட்டர் லேயர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே கலர் மாறி ஒரு மீனோட தோல் கலருக்கு வரும். ஸோ அப்படி வரும்போது நீங்கள் இந்த குழம்புல போட்டிங்கன்னா அது மீனா இல்லை நார்மல் வெஜிடேரியனான்னு சொல்லி கண்டுபிடிக்கவே முடியாது. இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துருங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம குழம்பு கொதிச்சிட்ருக்கோம். அதில் வந்து ஆல்ரெடி நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் சோம்பு அந்த மிக்சரை வந்து உள்ளே ஊற்றி நல்லா கலக்கி விடுங்க. அதை அப்படியே வந்து தேவையான அளவு தண்ணியும் ஊற்றி கொஞ்சம் லூஸ் பண்ணிவிட்டு அதை நல்லா கொதிக்க விடுங்க. இது நல்லா கொதிச்சுட்டு இருக்கிற டைமில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பபுள்ஸ் எல்லாம் வர ஆரம்பித்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து அந்த சைவ மீன் துண்டுகளை ஒவ்வொன்றா இதில் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா பபுள் பபுளாக வர ஆரம்பிக்கும். அதில் நல்லா கலக்கி விட்டுட்டு இந்த டைமில் உப்பு தேவையான அளவு பார்த்து நீங்கள் மேட்ச் பண்ணதுக்கப்புறமா ஒவ்வொரு பீசஸாக வந்து நம்ம அந்த
பல்சஸ் மிக்ஸ் பண்ண வெஜ் ஃபிஷ் பீசஸை வந்து இதில் ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதில் உள்ளே போட்டதுக்கப்புறமா மிதக்கும் போது பார்த்திங்கனாலே ஆல்மோஸ்ட் ஒரு மீன் மிதக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் மீன் குழம்புன்னு நினச்சி நான்வெஜ் பிரியர்கள் நான்வெஜ் சாப்பிட முடியாத டைமில் மீன் குழம்புன்னு நினச்சி ருசித்து சாப்பிட்டுக்கலாம். வெஜிடேரியனே என்றைக்கும் சாப்பிட்றவங்களுக்கு இது ஒரு டிஃப்ரெண்ட்டான அதே அளவு ப்ரோட்டீன் அண்ட் சத்துக்கள் உள்ள ஒரு வெஜிடேரியன் கறியாக வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ஃபினிஷிங் டச்சுக்கு பேலன்சிங் ஆஃப் டேஸ்ட்டுக்கு ஒரு பிஞ்ச் ஆஃப் கரும்பு சர்க்கரை நான் ஆட் பண்ணுவேன். அதே மாதிரி கடைசியாக வந்து கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களோட விருப்பப்படி போட்டுக்கலாம். இப்போ நம்ம சர்வ் பண்ண போகிறோம். இது வந்து சாப்பாட்டுக்கு இந்த குழம்பை ஊற்றி ஒரு புடி பிடிச்சிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ இது வந்து ப்ராக்டிக்கலி ப்ரூவன் டெஸ்டட், அதனால் கேரண்டீட் டேஸ்ட் தான். ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து இதை இட்லிக்கு தொட்டு சாப்பிட்டாலும் வேறு லெவலில் இருக்கும். ஸோ இந்த பீசஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நீங்கள் கடித்து சாப்பிடும்போது நல்ல ஒரு ஃபீல் கொடுக்கும். மீன் சாப்பிட்றவங்களுக்கு அது மீன் சாப்பிட்ற அதே ரெப்ளிக்காவாக இருக்கும். வெஜிடேரியன்ஸ்க்கு வந்து இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதுதாங்க நம்ம சைவ மீன் குழம்பு, எக்ஸ்க்ளூசிவ்லி ஃப்ரம் மாரிஸ் கிச்சன் ஃபார் யூ.